என்னையே. புரியுதா உங்களுக்கு? பிசாசு கேட்பான், ஒழுங்காக இருப்பானா இவன்? ஒழுங்காக இருப்பானா? ஜெபம் பண்ணுவானா? வேதம் வாசிப்பானா? சபைக்கு ஒழுங்காக இருப்பானா? நீ என்னோட சொல்கிறீங்க அவனை பற்றி. அவர் சொல்கிறாரு, என் பையன் ஒழுங்காக இருப்பான், ஆபிரகாம் மாதிரி நான் என்றேன். உங்களை யார மாதிரி என்றாரு? சத்தமாக சொல்லுங்க, என்ன யார மாதிரி என்றாரு? பிரகாஷ், நான் சொல்றது எதாவது கேட்குதா உனக்கு? சினிமா தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிற? ரைட் ரைட் சொல்லுங்க. என்னை யாரோட கனெக்ட் பண்ணுறாரு? ஆமாம். மேன்மை இல்லையா? என்னை ஒரு குடிகாரனோட, என்னை யூதாசோட, என்னை ஒரு பின்மாறி போன மக்களை கனெக்ட் பண்ணலை, என்னை ஆபிரகாமோடு கூட என்னை கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆமென். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பார், நீ சாராடின ரோஜ் மாதிரி பாடுற, பாட்டு பண்ண தம்பி, நீங்கள் பெர்க்மன்ஸ் மாதிரியே பாடுறீங்க பிரதர். புரியுதா உங்களுக்கு? சில பேர்லாம் சொன்ன டென்ஷன் ஆகிடுவீங்கல்ல. நீங்கள் ஜான் ஜபரா மாதிரியே பாடுறீங்க. அவர் தனிப்பட்ட கேரக்டரை விட்டுருங்க. அது எவ்வளோ நம்மளை எந்த அளவுக்கு மக்கள் கணிச்சிருக்கிறாங்க பாருங்க. தேவன் சொல்கிறாரு, நான் இவங்களோட உன்னை கம்பேர் பண்ணல. சத்தமாக சொல்லுங்க. யாரோட? ஒரு செல்வ சீமானோட, ஆண்டவருக்கு தான் அர்ப்பணித்தவனோட, தன் சொந்த பிள்ளையே ஆண்டவர் தந்தை விட ஒரு வம்சத்துக்கு சொந்தக்காரரோட. ஆமேன். அவன் வம்சத்தில் ஈசாக்கு, அவன் வம்சத்தில் யோசேப்பு, அவன் வம்சத்தில் கோத்திரங்கள். சொல்லுங்க, என்னுடைய வம்சத்தில் கோத்திரங்கள் உண்டாகும் சொல்லுங்க. என்னுடைய சந்ததி ஊழியம் செய்யும் சொல்லுங்க. என் சந்ததி தலைமுறை தலைமுறையாக பெயர் பெற்று விளங்கும். அந்த சந்ததியிலிருந்து ரட்சகர் இயேசு வந்தார். என் சந்ததியில் ஊழியக்காரர்கள் பிறப்பாங்கன்னு சொல்லுங்க. யாரோட கனெக்ட் பண்ணுறாரு உங்களை? சொல்லுங்க, என்னை நம்பி கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கனெக்டரை விட்டுறாதீங்க. தம்பி புரியுதா? உங்களை நம்பி யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? உங்களை நம்பி ஆபிரகாமோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கனெக்ஷன் விட்டுறாதீங்க. எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ. நம்பர் த்ரீ எஸ் given the pattern. அவர் சொல்றார், இப்படி தான் இருக்கணும் மகனே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஆமென். how to live, how to earn, how to spend, எப்படி வாழணும். திரும்ப சொல்கிறேன், சக மனிதரோடு, தேவனோடு, அதாவது எல்லா மக்களோடு கூட ஏளனம், பரியாசம், நிந்தை, அவமானம், எதிர்பேசுவோர் எத்தனை பேரோடு எப்படி வாழணும் சொல்லுங்க. வாழும் கலையை கற்றுக் கொடுத்தவர் இயேசுதான். ஒரு பெரிய இயக்கம் இருக்கு இந்தியாவில், ஆர்ட் ஆஃப்